இழப்புகள் சிலது நம்மளால அது தவிர்க்கவே முடியாத ஒரு பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு புது வருடம் அப்படின்னாலே இந்த குரல்ல தான் நம்மளோட நியூ இயர் ஆரம்பிக்கும். அந்த ஹாப்பி நியூ இயர் அவரோட குரல்ல கேட்டால் மட்டுமே அது புது வருடம் போல இருக்கும். இந்த வருடம் அந்த குரல் நிஜத்தில் நம்மளோட இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவரை பற்றியும் அவரோட பாடல்கள் பற்றியும் பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டின்னு ஒரு பியூட்டிஃபுல் சீரீஸ் நமக்காக கொடுத்துருக்காங்க. சுபஸ்ரீ தனிகா செல்லம் அவர்களை வெல்கம் பண்றதுல அவ்வளோ சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் சுபஸ்ரீ தனிகா செல்லம் ஆன் ஸ்டேஜ். சிங்கர் ஸ்ரீராம் அவர்களை அன்போடு வெல்கம் பண்றோம். லெட்ஸ் வெல்கம் சிங்கர் ஸ்ரீராம். எஸ்பிபி சார் அவர்கள். இதுதான் வந்து இந்த கோவிட் செய்த மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் தாண்டி நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்று, இவரை மாதிரி மனிதர்கள் வந்து பிறந்த தேதி மட்டும்தான் குறித்து வைக்கணுமே தவிர மறைந்த தேதி குறிக்கக்கூடாது. பிகாஸ் தே டோன்ட் கோ. நானே வந்து இவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணப்போ நான் அப்படி தான் போட்டேன், 1946 to forever அப்படின்னு போட்டேன். எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எஸ்பிபி காதல்? இல்லைன்னா ஆக்சுவலாக முதல்ல நான் காம்படிஷனில் பாடினது வந்து டிஎம்எஸ்ஐயோட பாட்டு தான், தியாகம் படத்தில் நல்லவர்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சங்கராபரணம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அவரோட பாடல்கள் தான் முக்கால்வாசி பாடிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேஜில். நம்ம பள்ளி நாட்களில் நமக்கு என்ன வரும், நமக்கு ஒரு இன்ஃபேச்சுவேஷன் ஸ்டேஜ் இருக்கும், அங்கே அதுக்கும் அவர் பாடியிருக்காரு. நமக்கு நிஜமாவே காதல் கனிந்து கல்யாணம் வரும்போது அந்த வெக்கத்துக்கும் அவர் பாடியிருக்காரு. நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது நம்ம மனசு யாருமே இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல அப்படிங்கும்போது ஒரு எஸ்பிபி சார் பாட்டு போட்டால் நமக்கு ஆறுதல் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையோடு ஒருத்தர் பயணம் பண்ணுறதுங்கிறது எத்தனை சிங்கர்ஸ்க்கு நடக்கும். இவர் அப்படி தான் நம்ம வாழ்க்கையோட பயணம் பண்ணியிருக்காரு. இப்போ நான் பண்ணுறேன் இந்த QFR குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, இது நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு காரணம் அவர் தான். இதை நான் 200 அப்படிலாம் வந்து ஒரு நிறுத்தணும் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் ஒரு மெசேஜ் பண்ணார். எக்காரணம் கொண்டு இதை நீங்கள் நிறுத்தக்கூடாது, இது நீங்கள் சங்கீதத்துக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம், எங்கள் சமூகத்தின் சார்பாக எங்கள் எல்லார் சார்பாக நான் உங்களுக்கு கட்டளை இடுறேன், இதை நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னாரு. அதுதான் அவர் எனக்கு கடைசி அமைச்ச வாய்ஸ் மெசேஜ். நான் எப்படி நிறுத்துவேன் சொல்லுங்கள்? அது எனக்கு தெய்வ வாக்கு. எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னா, he sent a voice message to me, birthday wishes. நான் கோவில் விட்டு வெளில வரேன் February 6ஆம் தேதி, நான் மறக்க மாட்டேதுனால I got a recorded message from him. அந்த மெசேஜ் மாத்திரம் I just want to play to the audience. Please, definitely the birthday message, because இது எனக்கு கொடுத்த மெசேஜ் மாதிரி நினச்சிக்கல, எல்லாருக்குமே அவங்க பர்த்டே விஷஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். I'm extremely sorry, Sriram, for the belated greetings I am sending. For a couple of days since I am running temperature, that's why I didn't attend to my messages at all. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति आरोग्यमस्तु चिरञ्जीव सुखी भव. Biggest Oscar or Grammy, whatever I can get for myself, that's all. சுபஸ்ரீ மேம், உங்களுக்கு பிடித்த மனதுக்கு நெருக்கமான ஒரு 4-5 பாடல்கள். ஆக்சுவலி ரொம்ப டஃப் அப்படி சொல்லுறது. அப்படி பார்த்தா என் காதில் முதல்ல விழுந்து என்னை பாதித்த அந்த பாடும்போது நான் தென்றல் காட்டுறது எப்போவுமே, பிகாஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சவுண்ட் விச் வென்ட் இன்டு தி இயர்ஸில் அப்படின்னு அது எங்கேயோ கேட்டது ஆலந்தூரில், அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அது காதில் விழுந்தப்போ யாருன்னு மனசு என்ன, எனக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சத்தம் இந்த நேரம், அது எப்போ கேட்டாலும் எனக்கு சம்திங் வில் ஹேப்பன் டு மீ அதை கேட்கும்போது. அப்புறம் நான் வந்து ஒரு ரேர் சாங் பைத்தியம், அதனால் எனக்கு அவருடைய நீ வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தப்பிக்கிறது, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு என்னமோ அது அவர் பாடும்போதே எனக்கு அவர் என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணும். அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் இந்த பாட்டு கேட்டால். யார் வீட்டில் ரோஜா எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் சாங். சம்ஹவ் அந்த ஒரு கன்வேயிங் த பெயின் இருக்குல்ல, அந்த பெயினில் வந்து ஸோ மச் ஆஃப் ரொமான்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் சிங்கர் டிட் இட். வலி கூடவே காதல், அது கூடவே அது உள்ளே இருக்கிற ஒரு மெசேஜ், அந்த மாதிரியெல்லாம் ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் ஆக்டர்ஸ்க்கு வரும், அவங்க ப்ரொஃபஷன், அவங்க மூஞ்சியில் வந்து இதெல்லாம் காட்டலாம். ஒரு சிங்கர் அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது, he was actually the actor behind the mic, அவர் தான் ஆக்டர். அதே மாதிரி நந்தா எண்ணிலா ஒரு தடவை நான் லிஸ்ட்டு கொடுத்து அது பாட முடியாமல் போச்சு டைம் இல்லாமல்.
ஸோ அவர் வீட்டுக்கு போய் நான் வந்து இது பண்ணும்போது அந்த அவார்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் சொன்னேன், எல்லாம் நல்லா போச்சு சார், ஆனால் நீங்கள் நந்தா என் நிலா பாடல, எனக்கு கோவம் அப்படின்னு. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி உட்காந்து அந்த நந்தா என் நிலா ஃபுல்லாக பாடினார். பல்லவி பூரா பாடிட்டு பல்லவிக்கு திரும்பி வரும்போது சுபா நீ என் நிலா அப்படின்னாரு. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அந்த குரலை கேட்டாதான் எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ அந்த பாடல், அந்த குரல் எங்களுக்காக நீங்க பாடணும். Wish you happy new year. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. வாலிபத்தின் மன்மதன் லீலைகளின் எந்திரன் ராத்திரி சந்திரன் ரசிகர்களின் இந்திரன். நான் ஆடும் ஆட்டம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள். ஊர் போற்றவே பேர் வாங்கவே நான் தான் சகல கல வல்லவன். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. Thank you so much. Pleasure meeting you. Qureshi, pleasure meeting you. Thank you so much.